ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். நம்ம ஆடி மாச பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆடி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா திருக்கணிதப்படி 16/7/2026 வியாழக்கிழமை இரவு 11:37 வாக்கியப்படி 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கும் மக நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் மக நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால நீங்க என்னன்னா மக நட்சத்திரம், அதாவது சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும்? அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் சென்று அங்க இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணணும். எந்த கோவிலா இருந்தாலும் சரிங்க, சிவன் கோவிலா இருக்கலாம், இல்ல பெருமாள் கோவிலா இருக்கலாம், அம்மன் கோவிலா இருக்கலாம், விநாயகர் கோவிலாவும் இருக்கலாம். எந்த கோவிலா இருந்தாலும் சரி, அந்த கோவிலுக்கு போயிட்டு மனசார ஆத்மார்த்தமா நீங்க என்ன செய்யணும்? இறைவனை வழிபாடு பண்ணிட்டு இந்த மாதத்துல எனக்கு எந்த ஒரு தீங்கும் வந்துடக்கூடாது, எல்லாமே நன்மையா நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நெய்யினால் ஆன பலகாரங்கள், லட்டு, மைசூர் பாக்கு, ஏதாவது கொஞ்சம் ஒரு ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டோ இல்ல 50 ரூபாய்க்கு வாங்கிட்டோ அங்க இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு அதை தானமா கொடுத்துருங்க. ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்தா கூட அது தானம் தான். ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய மனசு நல்ல ஆத்மார்த்தமா அன்போட கொடுக்கணும், மனம் உவர்ந்து கொடுக்கணும். நீங்க கொடுக்கக்கூடிய விஷயம் எவ்வளவு பெருசுன்னு இறைவன் பார்க்க மாட்டாரு. கொடுக்கக்கூடியது சின்னதா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா கொடுங்க, அது ரொம்ப நல்லது. நீங்க அந்த டைம்ல உங்ககிட்ட காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி ஒரு குழந்தை கொடுத்துட்டு வாங்க, அதுவே போதுமானது. நிறைய பேர் என்கிட்ட எங்கம்மா இருக்கு, நானே ஏழைங்கிறீங்க. சொல்லாதீங்க. மனசுல உங்ககிட்ட ஒரு செல்போன் இருக்கு, அது மூலியமா பார்த்துதானே சொல்றீங்க. அப்ப எப்படி நீங்க ஏழையாவீங்க? மனசுல ஏழைன்னு தயவு செய்து ஏத்துக்காதீங்க. நீங்க நல்லவங்க, பணக்காரங்க, செல்வந்தர் அப்படின்னு பதிய வைங்க. நீங்க நம்பினாதான் உலகம் உங்களை நம்பும். சோ அதனால நீங்க பணக்காரங்க நம்புங்க. உங்களால பணம் இல்ல அப்படின்னா அது சின்ன விஷயத்த கூட செய்யுங்க. ஒரு விஷயத்த வாங்கி, ஒரே ஒரு லட்டு வாங்கி கூட கொடுங்க, அது தானம் தான். இது மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடுங்கிறது வரவே வராதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பணம், காசு பணம் இதெல்லாமே சேரும். விபத்து, கண்டம், அகால மரணங்கள் எதுவுமே நிகழாது. நல்லபடியா இருப்பீங்க. அந்த ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக எல்லா விஷயங்களுமே நல்லபடியா உங்களுக்கு நடக்கும். அதுக்காகத்தான் இந்த மக நட்சத்திரத்துல எந்த மாசத்துல எந்த நட்சத்திரத்தை பிறக்குதோ அந்த நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும்னு சொல்றது. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கங்க. டென்ஷன் ஆகாதீங்க. மக நட்சத்திரக்காரங்க இந்த மாசம் டென்ஷன் ஆகாதீங்க. பொதுவாவே இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கு. உங்களுடைய ராசியில கேது இருக்காரு. குரு அனுகிரகம் சுத்தமா இல்ல. சூப்பரா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் 2ஆம் இடத்துல சுக்கிரன் வராரு. அது ஒரு நல்ல அமைப்பு. உங்களுடைய ராசியில சுக்கிரன் இருந்து 2ஆம் இடத்துக்கு வராரு. நீச்சம் ஆனாலும் சரி, 2 குடையவர் 11லயும் சரிங்களா, 2-11 குடையவர் 11லயும் உங்க ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் அவரும் 11ல 2 கிரகம் இருக்கு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம். இது ஒரு நல்ல அமைப்புங்க. தாராளமா பாத்தீங்கன்னா இந்த மாசத்தை எந்த வித பிரச்சனையும் இல்லாம நகர்த்தி கொண்டு போயிடலாம். மக நட்சத்திரமும் சரி, பூர நட்சத்திரமும் சரி, ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுவும் கடந்து போகும், அவ்வளவுதான். சிம்பிள். தேவையில்லாம ஆர்கியூவே பண்ணாதீங்க. உங்களை பத்தி ஒருத்தங்க சொல்றாங்களா, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா 5 செகண்ட்ல அது முடிஞ்சு போயிரும். தேவையில்லாம எமோஷனல் ஆகி உங்களை எமோஷனல்ல தூண்டி விடணுங்கிறது தான் அவங்களுடைய வேலை. அவங்களுடைய வேலையை நீங்க எதுக்கு செய்யறீங்க? புரியுதுங்களா? உங்களை எப்படியாவது எமோஷனலா தூண்டி விட்டு டென்ஷன் ஆகி அதை மனசுக்குள்ள ரசிப்பாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க. நீங்களும் அதை புரியாம அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க? ஆர்கியூ பண்ணி எனர்ஜிய, டைம், உங்களுடைய மனசை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றீங்க. சோ உங்களை பத்தி யாராவது சொல்றாங்களா, அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணுங்க. பேசாம அமைதியா வர்றது ஒரு வேகம். அப்படிங்களா? ஆமாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நக்கல் அடிச்சுட்டு வர்றது இன்னொரு ரகம். இது 2ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. ஆனா இது செய்யறது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க மனசுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுடைய கேது உங்களுடைய ராசியில இருக்கனால மன இறுக்கங்கள், வாழலாமா வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் தள்ளிட்டு தான் வரும். ஆனா நீங்க வந்துருவீங்க. இந்த கேது மட்டும் உங்களுடைய ராசில இருந்து போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய அற்புதமான பலன்கள் கொடுக்க போகுது. பட் ஆனா அது வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கிரக நிலைகளை பார்த்து நீங்க முன்னேறி வந்துடணும். இந்த மாசம் செவ்வாயும் சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க. சரிங்களா? உங்களுடைய ராசி அதிபதியே 12ல இருக்கனால நிறைய டிராவல் பண்ணுங்க. 12ஆம் இடம்ங்கிறது நிறைய பேருக்கு வெளிமாநிலம், வெளியூரு, அதே மாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் இருக்கு.
காசு பணம் அதுக்கு இல்லையே நீங்க நினைக்காதீங்க. காசு பணம் வந்துரும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. 12ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதி இருக்காரு. மைண்ட் சரியில்ல அப்படின்னா டிராவல் பண்ணுங்க. ஒரு புனித யாத்திரை போங்க. புனித நதிகள்ல நீராடுங்க. இந்த நீர் ராசியில தான் உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் இருக்கனால, குருவும் இருக்கனால, இந்த மாதம் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஆடி 18 வரும்போது புனித நதிகளுக்கு சென்று நீராடி நல்ல பலாபலன்கள வாங்கிக்கங்க. தெய்வ அனுகிரகங்கள ஏற்படுத்திக்கங்க. பொதுவாவே தெய்வ வழிபாடு மனசு கஷ்டமா இருக்கும்போது சாமி கும்பிடணும்னு நெறைய பேத்துக்கு தோணாது. ஆனா உங்களுக்கு என்ன வழி இருக்கு? தெய்வத்துக்கிட்ட சொன்னாதான் நல்லது. ஏன்னா அவங்க தான் வந்து என்ன உங்களுக்கு நல்ல பலன்கள குடுப்பாங்க. நம்பிக்கையானவங்க. எப்பவுமே உங்கள தெய்வம் கைவிடாது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு இதுன்னா, எமோஷனல கண்ட்ரோல் பண்ணி பழகிக்கங்க. கோவமோ, அழுகையோ, ஆத்திரமோ நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா, எமோஷனல கண்ட்ரோல் பண்ணா மட்டும் தான் நீங்க ஜெயிக்க முடியும். இத தெரிஞ்சுக்கங்க. அஷ்டமத்துல வந்து சனி இருக்கு. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க. சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. கையெடுத்து ஜெய் ஸ்ரீராம்னாலே அவர் வந்துருவாரு. வந்து உங்களுக்கு உதவி செஞ்சுருவாரு. அவருக்காக நீங்க எதுவும் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாரி முருகன் வழிபாடு பண்ணிக்கங்க. இந்த மாசம் நல்ல அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய செவ்வாய் 11ல இருக்கு. காசு பணம் வரும். நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும். தொழில் மூலியமா நல்ல காசு பணம் உங்களுக்கு வந்துரும். தாராளமா வந்து நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் சாதிக்க முடியும். இது ரொம்ப நாளா ஒரு தட்ட பணம் குடுத்திருப்பீங்க. அது வராமயே போயிருக்கும்ல. அந்த பணமெல்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மன உளைச்சல குடுக்கும். நான் இல்லைன்னுலாம் சொல்லல. கடன்னால என்னன்னா மன உளைச்சல் ஆவீங்க. எப்படா இந்த கடன கட்டுறது? ஐயோ! அவன் வந்துட்டானே! அப்படிங்கிற மனநிலைக்கெல்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் மீறி நீங்க வந்துர முடியும். உங்களுடைய ஹெல்த்தையும் நீங்க பார்க்கணும். ஒரு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். மக நட்சத்திரக்காரங்களும் சரி, பூர நட்சத்திரக்காரங்களும் சரி, பொதுவாவே வந்து நீங்க எல்லா விஷயத்தையும் சமாளிக்க முடியும். ஆனா நீங்க என்னன்னா, இந்த காலகட்டத்துல எல்லாத்தையும் தூக்கி உங்களுடைய பிரஷரா ஏத்திக்காதீங்க. உங்க மண்டைக்குள்ள போட்டு பிரஷர் ஏத்திக்காதீங்க. சுவர் இருந்தா தான் சித்திரம் முடியும் வரைய முடியும். உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய உடம்பு எல்லாமே நல்ல அமைப்புல இருந்தா மட்டும்தான் பின்னாடி வரக்கூடிய யோகத்த அனுபவிக்க முடியும். அதனால உடல், தேக ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் சேர்த்துங்க. மனச விட்டாலே உடம்பு பாதி போயிருங்க. சிம்மராசிக்காரங்க நெறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கறதே இதுதான். எப்ப எனக்கு மைண்ட் கிளியர் ஆகும் தான் கேட்கறாங்க. அந்த அளவுக்கு மைண்ட் பிரஷர்ல இருக்கிறீங்க. மைண்ட நல்லா மெடிடேஷன் பண்ணி நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் கடந்து வர முடியும்னு மெடிடேஷன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தொழில் எல்லாமே நல்லா இருக்கு. உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இனம் புரியா கவலைகள், பதட்டங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள சிக்கி தவிக்கிறது, இது மாரி இருக்கும். மனிதர்களாக இருந்தாலே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதிலிருந்துல மீண்டு வந்துர முடியும். தாராளமா வந்து நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் சாதிக்க முடியும். அதனால கவலையே வேண்டாம். உத்தியோகம் மூலியமா உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு. தொழில் மூலியமாவும் நல்ல வருமானம் இருக்கு. தொழில் ஸ்தானாதிபதி வந்து உங்களுக்கு 10 குடையவர் சுக்கிரன். அவர் 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. தொழில் மூலியமா இந்த மாசம் உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு. தொழில்ல எவ்வளோ பெரிய இதா இருந்தாலும் சரி, நல்ல நிரந்தரமான வருமானம் இந்த மாதம் இருக்கு. விரய செலவுகளும் ஆகத்தான் செய்யும். அதெல்லாம் சுப விரயமா நீங்க மாத்திக்கங்க. 11ல வந்து 9 குடையவர் 11ஆம் இடத்துல இருக்காரு. 11 குடையவர் 11லயே சேர்ந்திருக்கனால, காசு பணம் அப்படிங்கிறது, எதிர்பார்த்த விஷயங்கள், ஆசை, அபிலாசைகள் இது எல்லாமே நிறைவேறக்கூடிய மாசமா தான் இந்த மாசம் இருக்கு. செவ்வாயும், புதனும் இந்த மாசம் சேர்றதுனால, காசு பணம் அப்படிங்கிறதுல எந்தவித பிரச்சனையும் இல்ல. உங்களுடைய கமிட்மெண்ட், கடன் இதெல்லாமே கரெக்ட்டா குடுத்துற முடியும். அதனால நீங்க கவலைப்படவே படாதீங்க. இறை வழிபாட அதிகப்படுத்திக்கங்க. உங்களோட முயற்சியை கைவிடாதீங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, அதிகமான கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு தான் இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க 12 ராசிகள்ல ஓவர் கான்ஃபிடென்ட்டும் சிம்ம ராசிக்கு தான். அதே நேரத்துல கொஞ்சம் தளர்ந்தாலே அதெல்லாம் பாதாளத்துக்கு போய் அப்படியே படுத்துருவீங்க. அதுதான் உங்ககிட்ட நியூட்ரலா இருந்து பழகுங்க. எல்லாமே உங்கனால முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்கனால முடிஞ்சிரும். அந்த அளவுக்கு. அதே மாரி டைமிங்க கீப் அப் பண்ணுங்க. சோம்பேறித்தனத்த கொஞ்சம் விட்டுருங்க. இந்த அஷ்டமத்து சனி வந்து என்னன்னா, ரொம்ப சோம்பேறித்தனத்த குடுத்துரும். பொதுவாவே சிம்மராசிக்காரங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க. டைம கீப் அப் பண்ணுவீங்க. பட் ஆனா ஒரு இது என்னன்னா, அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கும்போது, நினைச்ச விஷயத்த செய்ய முடியாது. டைமுக்கு போக முடியாது. மத்தவங்ககிட்ட இருந்து கெட்ட பேர் வரும். இதெல்லாமே நடக்கத்தான் செய்யும். பட் ஆனா இதுல இருந்து வெளியில வந்துர முடியும். 2ஆம் இடத்த சனி பாக்குது. குடும்பஸ்தானம். குடும்பம் உங்களுக்கு ஒத்துழைக்காது. குடும்ப நபர்கள் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்களுடைய நீங்க எந்த லெவல்ல கஷ்டப்படுறீங்க அப்படிங்கறதெல்லாம் அடிமட்ட லெவல்ல வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. பட் ஆனா இருந்தாலுமே
என்னன்னா அமைதியா போகணும். குடும்பம் வந்து நமக்கு பக்கபலமா இருப்பாங்க. அல்லது வந்து நீங்க குடும்பத்திட்ட எரிஞ்சு விழுவீங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் மாத்தி நடக்கும். ஒண்ணு அவங்க உங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா நீங்க அவங்கள சண்டை போட்டு இது பிரச்சனைகளை உருவாக்கிக்குவீங்க. இந்த 2 விஷயத்திலயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கட்டாயம் தேவை. சோ ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க தப்பா பேசிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஈகோ விட்டுட்டு, ஈகோ என்ன வெட்டியா இருக்காது, அதனால அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு சாரிங்க, சாரிம்மா, சாரிப்பா, சாரிம்மா அப்படின்னு கேளுங்க. கேட்கறதுனால ஒண்ணும் உங்களுக்கு குறையாது. கேட்டு அவங்களோட இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பொதுவாவே சிம்ம ராசிக்காரங்க ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் பண்றதுல ரொம்ப அடிமட்ட லெவல்ல தான் இருப்பாங்க. நீங்க என்னை திட்டினாலும் பரவாயில்ல, பாண்டிங் பண்ண பழகிக்கங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கஷ்டப்படுறதே வந்து யாருக்காகங்க? உங்களுடைய ரிலேஷன்ஷிப்காக தானே கஷ்டப்படுறீங்க. சோ அதனால ஒரு ஒரு குடும்ப நபர்களுக்காக கஷ்டப்படும்போது, அந்த விஷயத்த வந்து அரவணைச்சு கட்டி காப்பாத்துறதுல வந்து கோட்ட விட்டுறாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? அதே மாரி கணவன் மனைவி பிரச்சனைகள் இந்த மாதிரி அடிக்கடி மேல வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி எதையாவது கொடுக்கணும் இல்லையா? கிரகங்கள் அதோடைய வேலைகளை செய்யும். ஆனா கடுமையான சூழ்நிலைகள்லயும் நீங்க வந்து உங்கனால எக்ஸ்ட்ராவா என்ன எஃபோர்ட் போட முடியுமோ அந்த எஃபோர்ட்டை போட்டு எல்லா விஷயத்தையும் காப்பாத்த பாருங்க. கணவனாக இருக்கலாம் நீங்க, ஆனா மனைவியாகவும் நீங்க இருக்கலாம். ஆனா உங்க மேல தப்பே இல்லைன்னா கூட இந்த காலகட்டத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணி போங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பின்னாடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது ஒரு சந்தோஷமான சூழ்நிலையும் உருவாக்கிரும். இந்த காலகட்டத்துல கஷ்டமாக இருந்தாலும் பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இதா இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள ஏதாவது ஒரு சின்ன சின்ன கிஃப்ட உங்களுடைய பார்ட்னருக்கு கொடுங்க. லைஃப் பார்ட்னருக்கு, அம்மாக்கு, யார் கூட நீங்க சண்டை போடுறீங்களோ அல்லது உங்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுத்து பாருங்க. அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படியே மாறும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு உங்களுக்கு அன்பை நீங்க வெளிப்படுத்தி பாருங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா உருவாகும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கூடுதலான பணிச்சுமை. ஏன்னா நீங்க வந்து நல்லா வேலை பார்ப்பீங்க, திறமைசாலி. அத வந்து என்ன செய்வாங்க, நீ நல்லா வேலை பார்க்கறேன்னு சொல்லி உங்களைய வேலை வாங்கிட்டு அதுக்கு உண்டான காசு பணத்தை கொடுக்க மாட்டாங்க. இதனால மன உளைச்சல் ஆவீங்க. அவங்க எப்படி உங்களைய நைஸா பேசி வந்து வேலை வாங்குறாங்களோ அது மாதிரி நீங்களும் நைஸா பேசி காசு பணத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வேலையில இருந்து தப்பிக்க முடியாது. அட்லீஸ்ட் காசு பணத்தை வாங்கலாம்ல. சனி 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப நீங்க என்ன எஃபர்ட் போடுறீங்களோ உழைக்கிறீங்களோ அதுக்கேத்த பணம் வரணும். கொடுத்துருவாரு, சனி கொடுத்துருவாரு. சோ இந்த மாசம் வந்து சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கனால எப்படியாவது பேசி காசு பணத்தை வாங்கிடலாம். இந்த மாசம் கூடுதலான பணம் கட்டாயம் உண்டு. கூடுதலா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இருக்கு. நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த மாசம் உறுதியாக உண்டு உண்டு உண்டு. அதனால அதுல எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் கணவர்கிட்ட சண்டை போடாதீங்க. பொதுவா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் ஒருவரைக்கொருவர் அனுசரிச்சு செல்லக்கூடிய காலகட்டமா இது இருக்குது. புது புது விஷயங்களை செய்யுங்க. அதுல சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேத்துக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இந்த மாதம் வந்து 4 குடையவர் செவ்வாய் அவர் 11ல இருக்கனால கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிருக்கவங்கள திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கும். எந்த லஞ்ச லாவணியம் இல்லாம உங்களுடைய திறமையை பேஸ் பண்ணி மட்டுமே இது கிடைக்க போகுதுங்க. நல்ல அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்துல தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க. படிப்புல நல்லா படிப்பீங்க. ஆனா எதிர்பார்த்த ரிசல்ட் வரலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டைம்ல அப்ளை பண்ணுங்க, கிடைச்சிரும். இந்த மாசம் வெளிநாடுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாகவோ அல்லது பிசினஸ் ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வந்து வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடியது, வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து நீண்ட தூர பிரயாணம் பண்றது, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. உங்களுடைய முயற்சிகளை கட்டாயம் எப்பவும் போல நீங்க செஞ்சுட்டே இருங்க. அதுக்கு உண்டான பலாபலன்கள் உறுதியாக இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும். குரு வந்து 12ல மறைஞ்சிட்டாரேன்னு கவலைப்படாதீங்க. 12ல இருந்தாலும் 4ஆம் இடத்தை பாக்குறாரு. 4ஆம் வீட்டை பார்க்க 6ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்ப வந்து என்னன்னா ஒரு வீடு வாங்குறது, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு லோன் கிடைக்கிறது, ஒரு வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்கிறது, பெரிய வாகனங்கள் வாங்குறதுக்கு ஒரு லோன் கிடைக்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு லோன் கிடைச்சிரும். ஆல்ரெடி ஏற்கனவே கடனால கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களாலும் குருவோடைய அனுகிரகம் இருக்கனால கடனை கட்டி முடிச்சு இந்த வருஷத்துல வெளியில வந்துட முடியும். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கலை சார்ந்த இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு அற்புதமான பலன்கள் இருக்கு. பாசிட்டிவோ நெகட்டிவோ மக்கள் கிட்ட நீங்க சென்றடைஞ்சிருவீங்க. நெகட்டிவா போர்ட்ரேட் ஆகுறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. ஆனாலும் மக்கள் கிட்ட ரீச் ஆயிருவீங்க. காசு பணம் எல்லாமே வந்துரும். அதுல எந்தவித
உங்களுக்கு தங்கு தடையுமே இருக்காது. வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்துறது, நீங்க யாருன்னு உங்களோட திறமைய வெளிப்படுத்துறது, சில பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி சினிமா துறையில சான்ஸ் கிடைக்கிறது, உங்களுக்கு சுக்கிரன் நீச்சமானாலும் சுக்கிரன் கேது இணைவு இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். அது போக இந்த சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கறனால பெரிய லெவல்ல நீங்க பூம் ஆவீங்க. அப்புறம் வந்து என்னன்னா விருதுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கூடுதல் கவனம் தேவை. தேவையில்லாத விஷயங்கள மூக்க நுழைக்காதீங்க. உங்களோட வேலை உண்டு, நீங்க உண்டுன்னு இருங்க. உயர் அதிகாரிகளுடைய நெருக்குதல்கள், அழுத்தங்கள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா லீவு போட்டு போறதை தவிர வேற ஆப்ஷன் உங்களுக்கு இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் முடியல அப்படின்னா நெஞ்ச பிடிச்சிட்டு படுத்துருங்க. அதுதான் நல்லது. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு இப்ப நேரம் காலம் சரியில்லை. குருவோட அனுகிரகம் இருந்தா கூட நல்லதுன்னு சொல்லலாம். ஆனா அனுகிரகம் இல்லாதனால ரொம்ப கவலையா தான் இருக்கு. கவனமாக இருந்துக்கங்க. செய்யாத தப்புக்கு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு போயிருவீங்க. நீங்க செய்ய மாட்டாங்க. உயர் அதிகாரி லஞ்சம் வாங்கினா உங்களை கை காமிச்சிட்டு போயிருவாங்க. அல்லது வந்து அவங்க செய்ய சொல்லி ஒரு விஷயத்த அன்அபிஷியலா செய்யும் போது அதுல நீங்க என்கொயரிக்கு ஆளாவீங்க. துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆளாவீங்க. அதனால ரொம்ப கூடுதல் கவனம். அரசியல்வாதிகளுக்கு சொல்லவே வேண்டாம். ஒரு வருட காலமாவே நான் சொல்லிட்டே இருக்கேன், அரசியல்வாதிகளுக்கு நேரம் சரியில்லைன்னு. எங்க போனாலும் உங்களுக்கு நெகட்டிவா தான் வரும். எல்லா விஷயங்களையும் தோல்வி அடைகிறது, நெகட்டிவான போர்ட்ரேட் ஆகுறது, தேவையில்லாம மீம் கண்டென்ட்டுக்கு உங்களையே இது பண்றது, நியூஸ் சேனல்ல உங்களை பத்தின நெகட்டிவான விஷயங்கள் வர்றது, ட்ரோல் மெட்டீரியல் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். பொதுவாவே வந்து சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடரை பார்த்து அதுக்கு உண்டான பூஜை, யாகங்கள், வேள்விகள், தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணும்போது உங்களை பத்தின அந்த நெகட்டிவ் குறைஞ்சு பாசிட்டிவா மாறுறதுக்கும், மக்கள் கிட்ட ஈஸியா சென்றடைறதுக்கும், வெற்றி வாய்ப்புக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன சில விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களோட வாழ்க்கையில, சிம்மராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலயும் முன்னேற்றம் அடையலாம், நல்லபடியாகவும் இருக்கலாம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.